வெளியிலேருந்து வாங்குற ஒரு சத்து மாவு கஞ்சியை நம்மளே ஏன் தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, சந்தனம், இந்த சீயக்காய் பொடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய முறைப்படி சீயக்காய், பூந்திக்கொட்டை, நமக்கான பொருட்கள் எல்லாமே நம்மளால் தயாரிச்சுக்க முடியும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட நறுமணப் பொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டப்பட்ட நறுமணப் பொருட்களாக விற்பனை செய்து வரக்கூடிய இயற்கை ஆர்வலர் சித்ரா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இந்த இயற்கை நறுமணப் பொருட்கள் குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளும் படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற்றி வராங்க. சென்னையில் உள்ள நுகர்வோரும் படிப்படியாக இயற்கை உணவு தானியங்கள் மீதும் இந்த மாதிரி நறுமண பொருட்கள் மீதும் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இந்த இயற்கை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் பாலமாகத்தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற நறுமண பொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டி சென்னை போன்ற நகர மக்களுக்கு விற்பனை செய்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்தை ஜெம் டிவி நேயர்களுக்காக விரிவாக சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக. என்னோட பேர் சித்ரா. நான் இங்கே சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கிறேன். நான் கடந்த ஒரு 5 வருடங்களாக இதை செஞ்சிட்ருக்கேன். எப்போத்துலேருந்து இந்த ஆர்வம் ஆரம்பிச்சிது அப்படின்னா, என்னுடைய பெரிய மகள் பிறந்து அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய உணவில் ஆரம்பிச்சிது. எல்லா அம்மாக்களை போல் ஒரு தேடலில் தான் ஆரம்பிச்சிது இந்த விஷயம். முதல்ல அவங்க என்ன சாப்பிட்டு காலையில் என்ன சாப்பிட்டு போவாங்க அப்படின்னும் போது எல்லாரையும் போல் நான் வழக்கம் போல் ஒரு கஞ்சி, அதுதான் அவங்களுடைய வேகமான உலகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ முதல்ல ஒரு கஞ்சியில் தான் ஆரம்பிச்சிது. வெளியிலேருந்து வாங்குற ஒரு சத்து மாவு கஞ்சியை நம்மளே ஏன் தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல தானியங்களை முளை கட்டி கஞ்சி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது ராகி, கம்பு எல்லாமே வாங்கி நம்மளோட பாரம்பரிய முறைப்படி வஸ்திரக்காய முறைப்படி அதை ஒரு துணியில் கட்டி முளை வைக்க வச்சு அதை வஸ்திரக்காயம் சொல்லி நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் உணர்த்தக்கூடாது. அதை ஒரு துணி போட்டு மூடி நிழலில் காய வச்சு எடுத்து அதை ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்கில் வறுத்து இதை ஒரு கஞ்சி மாவாக தயாரித்து முதல்ல இதுதான் ஆரம்பிச்சிது. இது கஞ்சி மாவு தயாரித்து கொடுத்துட்ருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்படியாக அவங்க வளர ஆரம்பிக்கிறச்சு அவங்களோட தேவைகள், இப்போ வீட்டில் எல்லாரும் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இது நல்லா இருக்குது, இது ஏன் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ முதல்ல இந்த கஞ்சி மாவு தான் கொடுக்கக்கூடாது. இயற்கை உணவு தானியங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிங்க. ஆமாம். அதை தாண்டி அந்த பிறகு நறுமண பொருட்கள் மீது ஆர்வம் வந்து நறுமண பொருட்கள்ங்கிறத தாண்டி நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரையும் நமக்கான பொருட்கள் எல்லாமே நம்மளால் தயாரிச்சுக்க முடியும். அதாவது ஒரு சின்ன பல் தேய்க்கிற விஷயத்தில் ஆரம்பித்து நம்ம திரும்ப படுக்க போகிற நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்லேருந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும். எல்லாமே நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கான இடமோ சூழலும் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவு முற்றிலுமாக இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்டது, மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகளை வாங்கி தான் சாப்பிட்றேன் 3 வேளையும். ஆமாம். ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக என்னால் முடிஞ்ச வரையும் நான் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எங்கள் வீட்டில் யாருமே. ஸோ அது அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ என்னோட கணவர் இருக்கும்போது அவர் எப்படி நீ உபயோகப்படுத்துகிற பொருளே நானும் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டார். அப்போது என்னோடய தேடல் இன்னும் அதிகமாச்சு. சரி, நம்ம எதுக்காக ஆண்களுக்குன்னு ஒன்று இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு சில பொருட்கள் சேர்க்கக்கூடாது, சில பொருட்கள் பெண்களுக்கு சேர்க்கணும், அந்த மாதிரின்னு யோசித்து தேடும்போது இப்போ ஆண்களுக்காக ஒரு குளியல் பொடி அது ஒன்று உருவாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுடைய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முற்றிலுமாக நஞ்சில்லாத இயற்கை உணவாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நஞ்சில்லாத, சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு ஏற்படுத்தாத இயற்கையான அமைப்பா இருக்கணும்ன்ற கண்ணோட்டத்தில் அந்த நறுமண பொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்க, நீங்களும் பயன்படுத்துறீங்க. நானும் நான் முதல்ல எங்கள் குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிட்டு தான் வெளியில் கொடுக்கவே ஆரம்பிப்பேன். முதல்ல நாங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அது என்னுடைய மாமனார் மாமியார் உட்பட அவங்களுமே பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கும் பயன்படுத்திட்டு என் குழந்தை இப்போ என்னோட இளையமகள் பார்த்தீங்கன்னா இவ பிறந்ததுலேருந்து பேஸ்ட்டே யூஸ் பண்ணது கிடையாது, ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க ஃபுல்லாக முற்றிலுமாக நான் தயாரிக்கிற பல்பொடி தான். அப்படியே அந்த பல்பொடி தீர்ந்து போகிற மாதிரி நேரம் வந்தாலும் திரிப்பலா சூரணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி யூஸ் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பல் தேய்க்கிறதுல ஆரம்பித்து இரவு தூங்க போகிற வரையும். எனக்கு அதுக்கப்புறம் சிறிதாக தோட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நானே இதெல்லாம் வளர்க்கணும், காய்கறிகள், நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இடம் சூழ்நிலை பொறுத்து நான் கொஞ்சம் கார்டனும் வச்சிட்ருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன். இன்னும் என்னோட ஆர்வம் என்னென்னா
இதில் என்னென்ன மூலிகைகள் போடுறோமோ அது அத்தனையும் நம்ம வளர்க்கணுங்கிறது என்னுடைய இது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் வந்து மூலிகைகள் மாத்திரம் நீங்களே வளர்க்க வேண்டும் என்றால் அப்படின்னு எனக்கு ஆசை. அது கடவுளோட இது. இப்போ எத்தனை வகையான நறுமண பொருட்கள் உங்களிடம் இருக்கின்றது அதை சொல்லுங்க. குளியல் பொடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான குளியல் பொடி தனியாக இருக்குது, பெண்களுக்கான குளியல் பொடி தனியாக இருக்குது, குழந்தைகளுக்கான குளியல் பொடி தனியாக இருக்குது. அது தவிர வந்து இந்த முகப்பூச்சி பொடின்னு சொல்லிட்டு ஒன்று, அது வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக் மாதிரியும் போடலாம், முகம் கழுவுறதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த குளியல் பொடியில் இந்த 4 வகை. அப்புறம் சீக்காய் பொடி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ எப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ யாராவது கேட்குறாங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நிறைய தயாரித்து வைக்க முடியாது, எல்லாமே இயற்கை பொருட்கள்ங்கிறதுனால சீக்கிரமாக தேவை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நான் தயார் வேல்யூ ஆட் பண்ணுவீங்க. வேல்யூ ஆட் ஸோ முதல்ல வந்து பெண்களுக்கு குளியல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சொல்லுங்க, முகத்துக்கான பொருட்கள் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான குளியல் பொடி. சோப்புக்கு மாற்றாக இதை போட்டு குளிக்கலாம், தேய்ச்சி குளிக்கலாம், இதை தேய்ச்சி குளிக்கலாம் உடம்பு பூரா. இதை வந்து நீங்கள் ஒருத்தருக்குன்னும் போது 1 டேபிள் ஸ்பூன் பொடி போதும். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுட்டு நீங்கள் நம்ம எப்படி சோப்பு போட்டு குளிப்பீங்களோ அதே மாதிரி இந்த பொடியை போட்டு நல்லா ஃபுல்லாக உடம்பு பூரா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் உங்களுக்கே நாளடைவில் மாற்றம் தெரியும். உங்களோட தோல் வந்து மூச்சு விட ஆரம்பிக்கும். இப்போ இதுவரையும் நம்ம எவ்வளோ சோப்பு போட்டு இது பண்ணுறோமோ அது வந்து இந்த தோல் வந்து அடைச்சிக்கும், எல்லாமே போய். நம்மளோட தோல் தான் மிகப்பெரிய சுவாசிக்கும் இது. முதல் சுவாசிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தோல் தான், ஏன்னா உடம்பு பூராவே இருக்குது. அதனால இந்த பொடி வந்து அதுக்கு உதவும். சோப்புக்கு மாற்றா பவுடர், மூலிகை பவுடர். ஆமாம், இது வந்து பெண்கள் பயன்படுத்தக்கூடியது. ஆமாம். ஏன் இது பெண்கள் மட்டும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் மஞ்சள் கலந்துருக்கும். மஞ்சள் வந்து பெண்களுக்கு வந்து ஜென்ரலாகவே குளிச்சப்புறம் மஞ்சள் பூசுவாங்க. அது ஒரு மஞ்சள் இதுவாகும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுலலாம் மஞ்சள் இதுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது மஞ்சள் கலந்ததால் இது பெண்களுக்கான குளியல் பொடி. இதில் வந்து பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, சந்தனம், அப்புறம் வந்து பயறு, வெட்டிவேர் இதெல்லாம் கலந்து குளியல் பவுடரா, மூலிகை குளியல் பவுடரா பயன்படுத்துறீங்க. இது பெண்களுக்கு. அடுத்து இது மேடம், இது ஆண்களுக்கான குளியல் பொடி. ஆண்களுக்கான குளியல் பொடி இது. இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆண்களுடைய சருமம் வந்து கொஞ்சம் ஹார்டானது பெண்களை விட. அவங்க அடிக்கடி வெளியில் போகிறதுனால வெயிலில் அலையிறாங்க. ஸோ அவங்களுடைய சருமம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஹார்டு. ஸோ இன்னும் பல மூலிகைகள் இதில் இருக்கும். கோரைக்கிழங்கு, கிச்சிலிக்கிழங்கு, இந்த மாதிரி பேசிக் மூலிகைகள் இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் மூலிகைகள்லாம் இருக்கும். சித்தரத்தை, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்களோட சருமத்தை வந்து பராமரிக்கிற இன்னும் நிறைய மூலிகைகள் இதில் இருக்கும். எத்தனை வகையான மூலிகைகள் போடுறீங்க? இதில் வந்து கிட்டத்தட்ட 25-30 மூலிகைகள் இருக்கும். 30 மூலிகைகள் சேர்த்து தான் இதை அரைக்க மாத்துறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இதில் நெல்லிக்காய் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெல்லிக்காய் வந்து நான் கடையில் போய் காய்ந்த நெல்லிக்காய் வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்க மாட்டேன். நெல்லிக்காய் வாங்கி நானே கட் பண்ணி அதை நம்மளோட பாரம்பரிய முறைப்படி காய வச்சு அதை தான் வந்து சேர்த்து நான் அரைப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தூள் எடுத்து இப்போ நீங்கள் வந்து இது ஒரு 100 கிராம் பொடி வாங்குறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து தாராளமாக 1 வாரம் வரும். 100 கிராம் வந்து 1 வாரம் வரும். 1 வாரம். இதுவும் அந்த மாதிரி தான். இது எல்லா பொடிகளுமே 1 வாரத்துலேருந்து 10 நாள் தாராளமாக வரும். 100 கிராம் பொடி. 100 கிராம் பொடி. 100 கிராம் பொடி எவ்வளோ மேடம்? இந்த பெண்களுக்கான குளியல் பொடி பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 கிராம். ஆண்களுக்கானது வந்து 100 ரூபா. 100 ரூபா. ஓகே. அடுத்தது அது மேடம், இதுதான் என்னோட முக்கியமான மதிப்பு கூட்டு பொருள், திரிபலா பல்பொடி. திரிபலா பல்பொடி. ஆமாம். இப்போ நம்மளோட எல்லா நோய்களுக்கான காரணமே வந்து உமிழ்நீர் சுரப்பு வந்து சரியாக இல்லாதது தான். ஸோ உமிழ்நீர் சுரப்பு வந்து காலையில் சரியாக இருந்ததுன்னா எந்த நோயுமே வராது அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. ஸோ உமிழ்நீரை சுரக்க வச்சுட்டோம் கரெக்டாக ப்ராப்பராக அப்படின்னு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம காலையில் எழுந்த உடனே அதோடைய நமக்கு என்ன வாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், போன உடனே அந்த வாசம் இல்லாமல் இருக்கணும், தூங்கி எழுந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும். அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டுங்கிற பேரில் வந்து பல் தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல உமிழ்நீர் சுரப்பு சரியாக இருக்காது, அப்புறம் பல் ஈறு இதெல்லாம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பொடியில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்ன்ற திரிபலா கூட்டணி, அதுக்கப்புறம் வேப்பம்பட்டை, ஆலம் விழுது, கொட்டாங்கச்சி சாம்பல், ஏலக்காய், கிராம்பு, அக்ரஹாரம் வேர் இதெல்லாமே போட்டு அரைக்கிற திரிபலா பல்பொடி. ஸோ இந்த வேப்பம்பட்டை இதில் சேர்த்துருக்கிற வேப்பம்பட்டை பார்த்தீங்கன்னா 100 வருஷத்து பழமையான மரத்துலேருந்து எடுத்த வேப்பம்பட்டை. ஏதோ மேஜிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் அதுக்கான இடங்கள் இருக்குது, அது கிடைக்கிற இடங்களும் இருக்குது. ஸோ அங்கேருந்து அந்த மாதிரி வாங்கி, இப்போ நெல்லிக்காயோ இதுவோ அந்த மாதிரி இருந்தாலும் நானே வாங்கி அதை காய வச்சு அதை அரைக்கிறேன்.
இது வந்து சீயக்காய் தூள், மூலிகை சீயக்காய் தூள். வழக்கம் போல் நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய வந்து ஷாம்பூ அந்த கலாச்சாரத்துக்கு பழகிட்டோம். நமக்கு நுரை வந்தால் தான் அழுக்கு போனால் தான் அப்படிங்கிறது. ஸோ வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் பொடி போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து சித்தர்களோட வாக்கு. இந்த சீயக்காய் பொடி பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய முறைப்படி சீயக்காய், பூந்திக்கொட்டை, செம்பருத்தியோடைய இலைகள் இதெல்லாம் காய வச்சு அரைக்கிற சீயக்காய் பொடி. இதில் வந்து ஷாம்பு அளவுக்கு நுரை வராது. இதையுமே பேஸ்ட் அடுக்கு போயிடும், பொடுகெல்லாம் போயிடும். இதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அபிஷேக பொடி. சுவாமிகள் கோவிலெல்லாம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பொடி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு தேடல், இந்த மாதிரி ஒவ்வொரு பொடிக்குன்னு தேடும்போது சுவாமிக்கு கோவிலில் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதில் என்னென்ன பொருட்கள் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான தேடல் ஆரம்பிச்சிது. அது தேடி பார்க்கும்போது இன்னென்ன பொருட்கள் சேர்க்குறாங்க, இதெல்லாம் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு. இதை ஏன் நம்ம வந்து தயாரித்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு விற்பனை மோட்டிவில் தயாரிக்கலை. நம்மளால் முடிஞ்சால் எந்தெந்த கோவில்களுக்கு முடியுமோ அப்படி கொடுப்போம் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பித்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனப்பட்டை, சீயக்காய் கொஞ்சம் இருக்கும், பூந்திக்கொட்டை இருக்கும், திருமஞ்சனப்பட்டைன்னு ஒரு வாசனை பொருள் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் குருவி வேர்னு சொல்லி இதுக்கான பாரம்பரிய பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து அரைக்கிற பொடி இது அபிஷேக பொடி. கோவிலில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற அபிஷேக பொடி. இது வந்து சாம்பிராணி, அதுவும் வந்து பூஜை, இதுவும் பூஜை சம்பந்தப்பட்ட பொருள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா குங்குலியம், நம்மளுடைய பால் சாம்பிராணி, அது தவிர நம்மளோட இலைகள்லாம். இப்போ சாம்பிராணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் வெள்ளி எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து கலப்படமாக இருக்கிறதுனால வந்து அது வீசிங் வருது, அதனால சளி பிடிக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னா துளசி, ஆடாத்தொடை இலை, கற்பூரவல்லி இலை, பேய் மிரட்டின்னு ஒரு இலை இருக்குது. இந்த மாதிரி நமக்கு எந்த இலைகள்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதோ அது எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி அந்த இலைகள் ப்ளஸ் வந்து குங்குலியம் புகைக்கு, சாம்பிராணி வாசத்துக்கு, ஜவ்வாது, ஸோ கடவுளுக்கு எதெல்லாம் உகந்ததோ அது எல்லாத்தையும் போட்டு அரைச்ச சாம்பிராணி பொடி. இது வந்து குழந்தைகளுக்கான குளியல் பொடி. குழந்தைகளோட சிரமம் வந்து இன்னும் ரொம்பவே மென்மையானது. அவங்க பிறந்து ஒரு வருஷம் ஆகும், நம்மளுடைய நார்மல் ஸ்கின் வர்றதுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆகும். ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கீறல், நம்மளுடைய குளிப்பாட்டும் போது ஒரு கீறல் பட்டாலே அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் சில மூலிகைகள், அதாவது எப்படி சொல்கிறது, செண்பகப்பூ, செண்பக மொட்டு, அது மாதிரி, அதுக்கப்புறம் ரெட்டு சந்தனம், இந்த மாதிரியான மூலிகைகள், குழந்தையுடைய மேனிக்கு இது பண்ணுற மூலிகைகள், மெல்லியான மூலிகைகள், ரொம்ப நறுமண மூட்டிகளும் அவங்களுக்கு போட்டு குளிப்பாட்ட முடியாது. அதனால் இதெல்லாம் அந்த மாதிரி மூலிகைகள் போட்டு அரைச்ச மூலிகை பொடி. இது வந்து ஃபேஸ் பேக் பவுடர், ஃபேஸ் பேக், முகப்பூச்சி. ஸோ இது வந்து எப்படின்னா இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இப்போ எங்கேயாவது போகிறீங்க அவசரமாக அப்படின்னா, இப்போ நிறைய கெமிக்கல் ஃபேஸ் பேக்லாம் வந்துருச்சு, போட்டு எடுத்து அந்த மாதிரி. இது வந்து இதே மாதிரி தான் பூலாங்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, நம்மளுடைய மூலிகைகள்லாம் கலந்து அரைக்கிற பொடி. இது வந்து வாசமும் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு அது ஒரு 10 நிமிஷம் அது காஞ்ச உடனே அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லையா, நான் முகம் டெய்லியே குளிக்கும் போது முகம் அலம்பரத்துக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இது இந்த பொடி. இப்போ வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் வந்து இயற்கை வழி பயணத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் இயற்கை வழி பயணத்தில் எத்தனை பேரை சேர்த்துருக்கீங்க? அது நிறைய பேர் இருக்கும். இப்போது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, நாங்கள் இப்போ ஒரு மாதம் முன்னாடி தான் வீடு மாதிரி வந்தோம், வேறு இடத்துலேருந்து இங்கே வந்தோம். ஸோ இங்கே வரத்துக்குள்ளேயே வந்து நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், என்னால் இப்போதைக்கு தயாரிக்க முடியாது, கொஞ்சம் எனக்கு பிரேக் வேணும், நான் வந்து வீடு மாறி வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்குள்ளேயே வந்து இதுக்கு மாற்றாக நாங்கள் இந்த காலத்துக்குள்ளே என்ன யூஸ் பண்ணலாம் அதை சொல்லுங்கிற மாதிரியான நண்பர்கள், நிறைய நட்பு வட்டங்கள் கிடைச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு மக்கள் டிவி இதில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க கார்டனுக்காக. ஸோ அதில் மூலமாகவும் நிறைய தொடர்புகள் கிடச்சிது. வெளியூர்கள்லேருந்தெல்லாமும் வந்து கால் பண்ணி இது எப்படி பண்ணுறது, இது ஏன் எப்படி செய்யணும் அப்படின்லாம் கேட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, இது எல்லாருமே செய்யலாம், அவங்களுக்கான நேரமும் சூழலும் இருந்தால் எல்லாருமே செய்யலாம். என்னை பொறுத்தவரையும் என்னை கேட்டாங்கன்னா நான் செஞ்சு தருவேன், இல்லை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டா நான் சொல்லி கொடுப்பேன். மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.